Bhaskar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மதிமுகவில் துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் நீடித்து வந்த பூசல் முடிவுக்கு வந்துள்ளது. தன் செயல்களுக்கு மல்லை சத்யா வருத்தம் தெரிவித்த நிலையில் முதன்மை செயலாளராக தொடர உள்ளதாக துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுகவில் அண்மை காலமாகவே அதன் முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் கருத்து மோதல் நிலவி வந்தது. துரை வைகோவை விமர்சித்து மல்லை சத்யா பதிவுகளை இட்டிருந்த நிலையில் கட்சி பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இருவரிடமும் பொதுச் செயலாளர் வைகோ சமரச பேச்சு நடத்தினார். இந்நிலையில் மதிமுக நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது துரை வைகோவும் மல்லை சத்யாவும் மனம் விட்டு பேசியதாகவும் இனிமேல் இதுபோன்ற பதிவுகள் வராது என மல்லை சத்யா உறுதிமொழி அளித்ததாகவும் இதை துரை வைகோ ஏற்றதாகவும் வைகோ குறிப்பிட்டார். நடந்தவைகள் நடந்து முடிந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் என்று துரை வைகோ அவர்கள் கூறியதோடு இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு கரம் குலுக்கி நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்ற சமிக்கையை அதன் மூலமாக வந்திருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு தெரிவித்து பலத்த கர ஒலிக்கு மத்தியில் எனது வலது பக்கத்தில் துரை வைகோவும் இடது பக்கத்தில் மல்லை சத்யாவும் நின்று புகைப்படமும் எடுத்துக் கொண்டார்கள். தன்னுடைய நடவடிக்கைகள் காயப்படுத்தி இருக்குமானால் அதற்கு வருந்துவதாக தெரிவித்துள்ள மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தன்னுடைய விருப்பத்தை ஏற்று பொறுப்பில் தொடர துரை வைகோ முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டார். கழகத்துடைய முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்றத்துடைய பெருமைக்குரிய உறுப்பினர் சகோதரர் துரை வைகோ அவர்கள் அவர் அந்த பதவியில் நீடிக்க வேண்டும், என்னுடைய நடவடிக்கைகள் அதை காயப்படுத்தியிருக்குமேயானால் அதை நான் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இயக்கத்தை முன்னெடுத்து செல்கின்ற இடத்தில் முதன்மை செயலாளராக தொடர வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறேன். அவரும் அதை மறுபரிசீலனை செய்து தொடர்வதாக சொல்லியிருக்கிறார். இணைந்த கைகளுக்கு எப்பொழுதுமே வலிமை அதிகம். நாங்கள் இணைந்திருக்கிறோம். மல்லை சத்யாவின் வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு மதிமுக முதன்மை செயலாளராக தொடர உள்ளதாக துரை வைகோ தெரிவித்தார். சகோதரர் மல்லை சத்யா பொறுத்த வரைக்கும் சில நிகழ்வுகள் பொறுத்து நாம பல பேர் குற்றச்சாட்டு வைக்கும் போது எல்லா முடிவுல கடைசி என்னன்னா சில அது வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. இனிமே இந்த இயக்கத்துக்கும் தலைவருக்கும் எனக்கு உறுதுணையா பக்கபலமா இருக்கிறாரு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் நான் முதன்மை செயலராக தொடருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த இயக்கத்துக்கும் இந்த இயக்க தலைமைக்கும் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ பாடுபடுறாங்களோ அவங்க தலைமையில வச்சு நான் கொண்டாட தயாரா இருக்கிறான்னு இயக்கத்தோழர் நம்முடைய சகோதரர் மல்லை சத்யாவுடைய அரசியல் வாழ்விற்கு நானும் உறுதுணையா இருப்பேன் என்று சொல்லி நான் முடிச்சிருக்கேன். இதற்கிடையே தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை பொறுப்பிலிருந்து நீக்க வலியுறுத்தி வரும் 26ஆம் தேதி மதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்பது உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. Bhaskar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.